ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கீரையில் நிறைய வகை இருக்குது. குறிப்பாக இந்த வெந்தயக்கீரை மருத்துவ பயனுள்ளது. இது நம்முடைய உடல் நலத்தை காக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் அவ்வளவு சத்து இருக்குது. இதை நாம் ஈஸியாக விளைய வைக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கைப்பிடி அளவு வெந்தயத்தை முதல் நாளே தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுங்க. ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதன் பின்பக்கம் நிறைய ஓட்டை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணி வடிய வசதியா இருக்கும். தண்ணி கோத்துக்குச்சுன்னா செடி அழுகிறதுக்கு வாய்ப்புண்டு. இப்போ கொஞ்சம் தேங்காய் நாரை பரப்பி விடுங்க. அடுத்தது மண் போடுங்க. இந்த மண்ணில் ஒரு மண்புழுவும் பிடிச்சி போடுங்க. இப்போ இந்த கிச்சன் வேஸ்ட்டு வெங்காயம் பூண்டு தோலை ஒரு லேயர் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே மண்ணை தூவி விடுங்க. இந்த மண் 3 இன்ச்சு உசரத்துக்கு இருக்கணுமே. இப்போ இந்த ஊற வச்ச வெந்தயத்தை தண்ணி வடிகட்டிட்டு நெருக்கமாக தூவி விடணும். நெருக்கமாக தூவி விட்டாதான் செடியோட தண்டு சாயாமல் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு மேலே மண்ணை போட்டு தண்ணியை ஊற்றி விடாமல் ஸ்ப்ரே பண்ணணும். இந்த செடிக்கே தண்ணியை ஊற்றி விடக்கூடாது. தெளிச்சோ இல்லை ஸ்ப்ரேயரில் தான் நாம் தண்ணி விடணும். அடுத்து ஒரு 2 நாள்ல இது முளை விட ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நாம டைரக்டா வெயில்லையே வளர்க்கக்கூடாது. காலை வெயில் ஒரு 2 இல்லை 3 மணி நேரம் வைக்கணும். அடுத்து நிழல்ல வைக்காம வெளிச்சம் படுற மாதிரி வச்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு. சமையலுக்கு வேணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பறிச்சுக்கலாம். இந்த வெந்தயக்கீரையை மோரோட கலந்து சாப்பிட்டோம்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ரத்த அழுத்தம் குறைஞ்சிரும். இந்த கீரையோட சீரகம் சேர்த்து கஷாயம் பண்ணி குடித்தோம்னா குடல் புண்ணு குணமாயிடும். கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குணமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நாம் பொரியலாகவோ சாம்பாராகவோ இல்லை பொடியாக நறுக்கி தோசை சப்பாத்தி பண்ணியும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை மட்டுப்படுத்துது. இந்த கீரையை நாம் அடிக்கடி நம் உணவில் சேர்த்தோம்னா கண் பார்வை கோளாறு சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு சத்து வாய்ந்த வெந்தயக்கீரையை நீங்களும் மாடி தோட்டத்தில் வளர்த்து பயன்பெறுங்க. உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.